பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நன்றாக கவனி. இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம். அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் அசட்டைக்காரரை எச்சரிக்கின்றது. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மலை பிரசங்கம் பகுதி 1 என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியில் அடிப்படை உபதேசங்களை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பின் தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் குறித்த அடிப்படையான தேவ ரகசியங்களை உணர்ந்து கொள்ளும்படியாக சர்வவல்லவரிடம் கற்றுக்கொள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆவியினாலே மீண்டும் உங்களை கிறிஸ்துவுக்குள் அழைக்கின்றேன். அவருடைய சித்தத்தை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் கற்றுக் கொடுத்தவைகளை நன்றாக கவனியுங்கள். தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி சர்வத்தையும் உண்டாக்கினவர் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உணர்த்தியபடி கர்த்தராகிய கிறிஸ்து எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு முதலாவதாக பரத்தை குறித்த உபதேசத்தை தரும்படியாக கர்த்தர் திரளான ஜனங்களை கண்ட இடத்தில் தம்முடைய மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்காமல் தொடர்ந்து மலையின் மேல் ஏறினார். அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆயத்தமான பொழுது அவருடைய சீஷர்கள் மாத்திரமே அவரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு மத்தேயு 1, 2, 3, 4 அதிகாரங்களில் மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் வாயை திறக்காமலேயே உபதேசித்தவர்களை உணர்ந்து கொண்டவர்களாகிய தன்னுடைய சீஷரிடத்தில் மகிமையின் கர்த்தர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்று உணர்ந்து கொள்ள நீங்களும் எபிரேயர் 11:1 விசுவாசத்தில் தேறியிருந்தால் நீங்கள் கர்த்தரின் கட்டளையாகிய லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27, 33 வசனத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சீஷராயிருந்தால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற விசுவாசத்தில் தேறின சீஷர்களுக்காக வெளிப்படுத்தின உபதேசத்தை இன்னதென்று உணர்ந்திருப்பீர்கள். அழைக்கப்பட்ட அன்பின் ஜனமே, நீங்கள் அதை இப்பொழுது உணர விரும்பினால் வேத வாக்கியங்களின்படி கர்த்தரின் பார்வையில் ஆவியில் எளிமையுள்ளவர்களாயிருப்பதை குறித்து கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான கர்த்தர் மனுஷ ரூபமாய் மாம்ச கண்களில் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிபவர்கள் தங்கள் வாழ்வில் கை கொள்ள வேண்டிய தாழ்மையை கற்றுக் கொடுக்க தம்முடைய மகிமையை ஒருவரும் காணாதபடி மறைத்து ஆவியில் எளிமையாயிருப்பதை கற்றுக் கொடுத்து அதை இன்னும் அதிகமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள
மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை நீங்களும் கவனியுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கின்றேன், அப்படியே நீங்களும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் என் புதிய உடன்படிக்கையை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு விசுவாச கப்பலில் ஏறி உலகமாகிய கடலை தாண்டி மகிமையில் பிரவேசிப்பதாகிய அக்கறைக்கு செல்ல வேதத்தை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதா அறிவிக்கின்றார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் ஆவியில் எளிமையாகி விசுவாசித்து கீழ்ப்படிந்தவர்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவ உண்டாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையாகிய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கியது. அழைக்கப்பட்டவனே, நீ இப்படி விடுதலையாக்கப்பட்டு விட்டாயா? மேலும் அவர் சித்தப்படி கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதால் அவரை போல ஆவியில் எளிமையுள்ளவர்களாக தங்களை தாழ்த்தின பாக்கியவான்களுடைய இருதயம் பரலோக ராஜ்யமாக்கப்பட்டு மகிமைக்கு தகுதிப்பட்டார்கள். அழைக்கப்பட்டவனே, இப்படி பரலோக ராஜ்யம் உனதாக்கப்பட்டு விட்டதா? இல்லை, வணங்கா கழுத்துள்ளவனாக இன்னும் உன் நுகம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கின்றதா? பயப்படாதே, திகையாதே. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி கர்த்தர் தம்மைத்தாமே தாழ்த்தினது போல நீயும் உன்னை ஆவியில் எளிமை உள்ளவனாக கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி. அப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டபடி விசுவாசத்தால் கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படுதலினால் உன்னை தாழ்த்தி ஆவியில் எளிமையுள்ளவன் ஆக்கியதால் பாக்கியவானாகி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே, நன்றாக கவனியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டபடி நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களோடு இருப்பார். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து உணர்ந்து கொண்டு அதை உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுதலாகிய பானம் பண்ணி விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் முழு உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் உங்கள் இருதயத்தில் முழு நிச்சயமும் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தின்படி
நித்திய ஜீவனுக்கு நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 11:41 அருளப்பட்டிருக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால், நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள். இந்த உயிரோடு இருக்கும் கர்த்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பற்றி கொண்டு நான் திருப்தி அடைவேன். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசுவை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.